சண்டே மார்னிங் காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி கோயம்புத்தூர் போயாச்சு. அங்க ஒரு சின்ன வேலை இருந்தது. அத முடிச்சுட்டு இந்த கன்னுக்குட்டிக்கெல்லாம் சூப்பரா ஊட்டி விட்டுட்டு அப்படியே நாங்க லுலு மால்க்கு தான் போனோம். பாலக்காடுல இருக்க லுலு மால்க்கு தான் போயிருந்தோம். போனோனே பார்த்தா இந்த புட்டு மாவு தான் கண்ல பட்டுச்சு. செம பல்கா இருந்தது. நம்மலாம் அரிசி வாங்குற மாதிரி இங்க புட்டு மாவு வாங்கி வச்சுப்பாங்களாட்ருக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்துலங்கிற மாதிரி எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொன்னுத்துலயும் அவ்ளோ கியூட்டா வெரைட்டியா சூப்பரா வச்சிருந்தாங்க. கொஞ்ச தூரத்துக்கு மேல நடக்கவே முடியல. கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. இருந்தாலும் தம் கட்டி நான் பார்த்தே தீருவேன் சும்மானாதுன்னு சொல்லி போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரைட் செக்ஷனான மீட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அங்க போனா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, டக்கு, ஷ்ரிம்ப்பு, ப்ரானு, கருவாடு அப்படி சொல்லிட்டு எல்லா வகையும் வச்சிருந்தாங்க. முழுசாவும் இருந்துச்சு. அப்புறம் அதோட பார்ட்ஸ்லாம் தனித்தனியாவும் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் மேரினேட் பண்ணியும் வச்சிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு போய் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி. எல்லாமே ஆனா ஃப்ரோசன் தான். ஸோ ஃப்ரெஷ் தானா இல்ல எத்தன நாள் ஃப்ரோசன் அப்படின்னு நமக்கு தெரியல. ட்ரை ஃபிஷ்ல கூட நெறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் சாப்பிடுறதுக்கு போனா அங்கேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ். எத சாப்பிட்டேன்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் கண்டிப்பா பழசா தான் இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் எனக்கு வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐட்டம் மட்டும் வாங்குனேன். சிக்கன் மோமோஸும், சிக்கன் கட்லெட்டும் தான் வாங்கியிருந்தேன். அங்கேயே உட்காந்து சாப்பிடறதுக்கும் இடம் குடுத்திருந்தாங்க. இந்த பில்ல போடுறதுக்குள்ள தான் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இங்க சுத்தி, அங்க சுத்தி பில்ல போட்டு உள்ள போய் உட்காந்து அத வாயில வச்சா நல்லாவே இல்ல. மோமோஸ் ரொம்ப ட்ரையா இருந்தது. சிக்கன் கட்லெட்டும் ரொம்ப பழசா இருந்தது. உப்பே இல்ல. ஒரு கெட்சப் கூட தொட்டுக்கிறதுக்கு குடுக்கல. அட போங்கடான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம குடுத்த காசுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க மாடிக்கு போயிட்டோம். மாடியில இந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. துணிமணிகள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், கிட்ஸுக்கான திங்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சண்டே அன்னைக்கு தான் போயிருந்தோம். ஆனா பெருசா கூட்டமே இல்ல. இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கியூட்டான ஒரு ஐட்டம் பார்த்தேன். உண்டியல டெலிஃபோன் பூத் ஷேப்ல இருந்தது. அதுவும் 2 சைஸ்ல இருந்தது. இந்த சின்னது பார்த்தீங்கன்னா, வெறும் 219 தான். பெருசு 249 ஆட்ருக்கு. 2மே அவ்ளோ ஸ்ட்ராங்கா நல்லா சூப்பராவே இருந்துச்சு. பட் வாங்கலாம் இல்ல. பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்தோனே நர்சரிலாம் இருந்துச்சு. அதையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மால்ல சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரியே இல்ல. அதனால நேரா சரவணா பவன் போயாச்சு. அங்க போய் சின்னதா டிஃபன் முடிச்சுட்டு, நம்ம ஆல் டைம் ஃபேவரைட் ஃபில்டர் காஃபி ஒண்ணு குடிச்சுட்டு, இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. கன்டென்ட் புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.